வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல சர்க்யூட் எலிமெண்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸ் ஆர் சர்க்யூட் தியரி பத்தி படிக்கும்போது ஃபர்ஸ்ட் டாபிக் த சர்க்யூட் எலிமெண்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ சர்க்யூட் எலிமெண்ட் பத்தி படிக்கிறதுக்கு முன்னாடி வாட் இஸ் அன் எலக்ட்ரிக் சர்க்யூட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஸோ இதை பார்த்த உடனே தெரியுது உங்களுக்கு, ஓகே திஸ் இஸ் அன் எலக்ட்ரிக் சர்க்யூட். அதே மாதிரி இந்த சர்க்யூட் பாருங்க, இதுவும் ஒரு எலக்ட்ரிக் சர்க்யூட், இதுவும் ஒரு எலக்ட்ரிக் சர்க்யூட். எலக்ட்ரிக் சர்க்யூட்ல என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, என்ன இருக்குதுன்னு பார்க்குறது என்ன எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். சரியா? இது வந்து உங்களுக்கு ஒரு வோல்டேஜ் சோர்ஸ், இது ஒரு ரெசிஸ்டர், இது இண்டக்டர், இது கெப்பாசிட்டர், இது டிபெண்ட் வோல்டேஜ் சோர்ஸ், இது வேரியபிள் ரெசிஸ்டர் ஆர் வேரியபிள் லோட் ரெசிஸ்டர்னு சொல்லுவோம், இது ஒரு கெப்பாசிட்டர். பட் இந்த சர்க்யூட் எடுக்கும்போது நீங்கள் வந்து இது எலக்ட்ரிக் சர்க்யூட்டா எலக்ட்ரானிக் சர்க்யூட்டா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் வரலாம். பிகாஸ் இது வந்து ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர் ஆப்பம் நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஆனால் எல்லா சர்க்யூட்டுமே ஃபண்டமெண்டலாக பேசிக்காக பார்த்தா எலக்ட்ரிக் சர்க்யூட் தான். ஸோ திஸ் இஸ் அன் ஆப்பம். இங்கே ரெசிஸ்டர்ஸ் இருக்குது, அப்புறம் கிரவுண்ட் கொடுத்துருக்குறாங்க, ரெண்டு இண்டக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே கெப்பாசிட்டர் ஒன்று இருக்குது இல்லையா. இது மாதிரி இந்த சர்க்யூட்டும் பார்த்த உடனே திஸ் இஸ் அ டிரான்ஸ்மிட்டர் சர்க்யூட். ஸோ கம்யூனிகேஷன் சிஸ்டமில் வரும். கம்யூனிகேஷன் சிஸ்டமில் வர்றதுனால இது எலக்ட்ரானிக்ஸ் அப்படிலாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பேசிக்காக பார்த்தா எல்லாமே எலக்ட்ரிக் சர்க்யூட் தான். ஸோ இதில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது, இல்லைன்னா என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மைக்ரோஃபோன் இருக்குது, ஆண்டனா இருக்குது, பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர்ஸ் இருக்குது, Q1 Q2ன்னு, அப்புறம் ப்ளஸ் 9 volts டிசி சப்ளை இருக்குது, வோல்டேஜ் சோர்ஸ். சரியா? அப்புறம் ரெசிஸ்டர்ஸ் நிறையா இருக்குது, 1 2 3 4 5 6 ரெசிஸ்டர்ஸ், 4 கெப்பாசிட்டர்ஸ், இண்டக்டர், கெப்பாசிட்டர்ஸ் 5 கெப்பாசிட்டர்ஸ் இருக்குது, ஒரு இண்டக்டர். ஸோ இத்தனை காம்பனன்ட்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். வாட் ஆர் சர்க்யூட் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு கொஸ்டின் கேட்டால், ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டில் அல்லனா எலக்ட்ரிக்கல் நெட்ஒர்க்கில் பேசிக் பில்டிங் பிளாக்ஸ் இல்லைனா காம்பனன்ட்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் சர்க்யூட் எலிமெண்ட்ஸ். சர்க்யூட் எலிமெண்ட்ஸ் நிறையா இருக்குது. அதில் நம்ம பேசிக் சர்க்யூட் எலிமெண்ட்ஸ் மட்டும் என்னன்னு பார்ப்போம். ரெசிஸ்டர்ஸ், கெப்பாசிட்டர்ஸ், இண்டக்டர்ஸ், வோல்டேஜ் சோர்சஸ், கரண்ட் சோர்சஸ், டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், மோட்டார்ஸ், ஸ்விட்சஸ். இது போக இன்னும் நிறைய இருக்குது. ஏன்னா அது பார்த்தோம் இல்லையா, ஆண்டனா, மைக்ரோஃபோன். ஸோ we have a lot more circuit elements. இதில் ஃபண்டமெண்டலாக பேசிக்காக பார்க்கும்போது ரெசிஸ்டர் பிளேஸ் அ மேஜர் ரோல் இல்லையா. த ஃபர்ஸ்ட் சர்க்யூட் எலிமெண்ட் நம்ம டீல் பண்ணுறது ரெசிஸ்டர்ஸ். நீங்கள் ஏற்கனவே ரெசிஸ்டர்ஸ் பார்த்துருப்பீங்க. இந்த ரெசிஸ்டருக்கு நம்ம எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் மாடல் பண்ணி வரையும் போது சிம்பிள் வந்து இந்த மாதிரி சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ஓம்ஸ் வந்து அதனுடைய யூனிட். இந்த மாதிரி கெப்பாசிட்டர்ஸ் செகண்ட் எலிமெண்ட் அப்படின்னு நம்ம எடுக்கிறோம். இந்த கெப்பாசிட்டரோட சிம்பிள் இது யூனிட் ஃபாரட்ஸ். தி இண்டக்டர்ஸ், then இதனுடைய symbol and unit is Henry. Most important thing is voltage sources and current sources. இதுதான் ரொம்ப important. இதில் வோல்டேஜ் சோர்ஸில் வந்து ரெண்டு டைப் இருக்குது, இண்டிபெண்ட் வோல்டேஜ் சோர்ஸ் அண்ட் டிபெண்ட் வோல்டேஜ் சோர்ஸ். ஸோ இண்டிபெண்ட் வோல்டேஜ் சோர்ஸோட சிம்பிள் இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணுவோம், டிபெண்ட் வோல்டேஜ் சோர்ஸ்க்கு இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணுறோம். அதே மாதிரி கரண்ட் சோர்ஸஸ்க்கும் இண்டிபெண்ட் கரண்ட் சோர்ஸ் அண்ட் டிபெண்ட் கரண்ட் சோர்ஸ்னு எடுக்கலாம். ஸோ இப்போ நான் சொல்கிறதெல்லாம் பேசிக் தான். சரியா? இன்னும் நமக்கு வந்து டைப்ஸ் எல்லாம் வேறு இருக்குது, இது பேசிக்காக சொல்லிக் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இது இண்டிபெண்ட் கரண்ட் சோர்ஸோட சிம்பிள், இது டிபெண்ட் கரண்ட் சோர்ஸோட சிம்பிள். ஸோ இது பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியணும், இண்டிபெண்ட்னா சர்க்கிளில் போட்டிருக்கிறோம், டிபெண்ட் அப்படின்னா டைமண்ட் ஷேப்பில் போட்டிருக்கோம். ஓகேவா? ப்ளஸ் மைனஸ் பொலாரிட்டிஸ் மென்ஷன் பண்ணியிருந்தால் அது வோல்டேஜ் சோர்ஸ், அது ஆரோ போட்டிருந்தோம் அப்படின்னு சொன்னோன்னா கரண்ட் சோர்ஸ். ஸோ இந்த வோல்டேஜ் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பேட்ரிஸாக இருக்கலாம், நிறைய பேட்ரிஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க. இது வந்து சோலார் பேனல், இதனுடைய சிம்பிள்ஸ் இந்த மாதிரி போடுறோம் இல்லையா. திஸ் இஸ் இண்டிபெண்ட், இது ரெண்டுமே இண்டிபெண்ட் தான். இது பேட்ரிங்கும் போது இந்த மாதிரி சிம்பிள் காட்டுவோம். இது வந்து டிபெண்ட். ஸோ கரண்ட் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் லேபரேட்டரிஸ்லாம் யூஸ் பண்ணுவீங்க. திஸ் இஸ் வோல்டேஜ் கண்ட்ரோல்டு கரண்ட் சோர்ஸ். ஆப்பம் வந்து கான்ஸ்டன்ட் கரண்ட் சோர்ஸாக யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி டிரான்சிஸ்டர் கரண்ட் சோர்ஸாக யூஸ் பண்ணலாம். கரண்ட் சோர்ஸஸ்க்கு சிம்பிள் வந்து இது வந்து இண்டிபெண்ட், இது வந்து டிபெண்ட். அப்புறம் டிரான்ஸ்ஃபார்மர், டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டிரான்ஸ்ஃபார்மருக்கு இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். தென் இன்னொரு எலிமெண்ட் சொன்னால் மோட்டார்ஸ், மோட்டாருக்கு இந்த சிம்பிள் யூஸ் பண்ணலாம். அது போக ஸ்விட்சஸ்,
ஸ்விட்சுக்கு இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? தேங்க்யூ.